ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சங்கரா மீன் 6 கிலோ கூட எடுத்திருக்கேன். தேவையான பொருள் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு. தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கணும். புளி வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். புளியை வந்து கரைச்சி வச்சுக்கணும், பூண்டை தட்டி வச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா சொட்டிட்டு கடாய் நல்லா வச்சுட்டு கடாய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போது கடாய் காஞ்ச உடனே இப்போது மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெய் காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரியட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெந்தயம் போடணும். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பொரியட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் ஒரு 2 அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது வந்து வெங்காயம் நல்லா சவர வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம குழம்பு மிளகாப்பொடி, எங்கள் வீட்டு மிளகாத்தூள் இது தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். நாங்கள் அப்போ தான் எங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி சேர்த்து வச்சுருக்கிறதையும் புளியும் மிளகாய் பொடியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் வதங்கினதில். இப்போது நல்லா கூட்டி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிக்கிட்டோம். இது நல்லா கொதிச்சதுன்னா கொஞ்சம் லைட்டாக சுண்டி வரட்டும். கொஞ்சம் கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இது வந்து குறைஞ்சது ஒரு சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தாராளமாக வச்சுருக்கேன் நான் குழம்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு வந்து கொதிச்சிச்சான்னு நம்ம நல்லா பார்க்கலாம். சுண்டி வந்துருக்கான்னு பார்க்கலாம். நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். மீன் வேகிற அளவுக்கு கொதிச்சா போதும், அதுக்கு மேலே வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம். இது செம்பருத்தி பூவின் சமையல்.